Bonjour, bienvenue sur ma chaîne les amis. Je suis Akram et votre professeur de français. Apprenons un peu de français maintenant. C'est parti. Yes, தமிழ் வழியா French மொழி கத்துக்க போறோம். இந்த வீடியோ வந்து actually part 2. என்னோட part 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. So இன்னைக்கான வீடியோ தலைப்பு introduce yourself. So இந்த வீடியோ முடியும் போது உங்களை பத்தி French வந்து introduce பண்ண முடியும். சேலஞ்ச் பண்றேன். போன வீடியோல ஹலோக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? எஸ், bonjour, bonjour, bonjour. இதே வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அதுதான் வந்து குட் மார்னிங். அப்போ bonjour அப்படின்னா பிரெஞ்ச்ல வந்து குட் மார்னிங் அர்த்தம் வரும், ஹலோ அர்த்தம் வரும். இங்கிலீஷ் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பிரெஞ்ச்ல ஒரே வேர்டு தான், bonjour அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். சப்போஸ் கேஷுவலா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா salut, salut, salut அப்படின்னா இங்கிலீஷ்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். அடுத்த வார்த்தை how are you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இதுக்கு எப்படி கேட்பாங்கன்னா comment allez-vous. எப்படி comment allez-vous, comment allez-vous எப்படி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேச்சு வழக்கு மாதிரி கேட்கணும் அப்படின்னா comment ça va அப்படின்னு சொல்லணும், comment ça va. இதோட இங்கிலீஷ் மீனிங் எப்படி வரும்னா what's up, what's going on அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரெஞ்சுக்காரு comment allez-vous அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு, நீங்க பதில் என்ன சொல்லணும்? je vais bien. என்னோட je vais bien, je vais bien. அல்லது கேஷுவலான அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்றாருந்தா ça va bien, ça va bien, ça va bien. அடுத்து இன்னும் வந்து பார்த்தா ஷார்ட்டாகவும் மாத்திக்கலாம், bien மட்டும் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ கேள்வி வந்து comment allez-vous, பதில் je vais bien. அடுத்து போன வீடியோவில் நான் I am அப்படின்றதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? அது எஸ், je suis. என்னோட je suis. இப்போ I am Akram அப்படின்னு சொல்லணும்னா எப்படி பிரெஞ்சில் சொல்லுவேன்? je suis Akram, je suis Akram, je suis Akram. I am அப்படின்றத விட்டுட்டு my name is Akram அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு எப்படி சொல்லுவேன்? je m'appelle Akram, je m'appelle Akram, je m'appelle Akram. என்னோட பேருக்கு பதிலாக உங்களோட பேரை நீங்க போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு je m'appelle Gayatri, je m'appelle குமார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்போ my name is Gayatri, my name is குமார் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆயிக்கும். அடுத்து உங்க வயசை பத்தி சொல்லுங்க. வயசை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு பிரெஞ்சில் கண்டிப்பா தெரியணும். ஸோ அதை நான் வந்து பார்ட் 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பிரெஞ்ச் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்காக ஒரு 25 அப்படின்ற இந்த நம்பர் மட்டும் கத்துக்கோ. 25க்கு பிரெஞ்சில் என்ன சொல்றாங்கன்னா 25, 25. அப்போ எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? I'm 25 years old அப்படின்றத j'ai 25 ans, j'ai 25 ans, j'ai 25 ans. ஸோ அப்படின்னா அது இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீனிங்க்கு சமம். இது மாதிரி நீங்க உங்களோட ரியல் ஏஜ் வந்து போட்டுக்கலாம், நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா பார்ட் 3 வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ நான் வந்து டீச்சரா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்வேன் je suis professeur, je suis professeur. இப்போ நீங்க வந்து பாருங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? je suis élève, je suis élève, je suis élèveன்னு சொல்லணும், je suis élève. அதே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் je suis étudiant, je suis étudiant, je suis étudiant, je suis étudiant. சப்போஸ் நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா இதே வேர்டு தான், பட் லாஸ்ட் வந்து பாருங்க அந்த டி வந்து பாருங்க நீங்க உச்சரிக்கணும், je suis étudiante, je suis étudiante அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா டி சவுண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இப்போதைக்கு நான் ஒரு 5 ப்ரொஃபஷன் சொல்லி தரேன். 1 ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதுக்கு என்ன விட élève, élève, élève. அதே வந்து பாருங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா étudiant, étudiante, étudiant, étudiante. டீச்சர் அப்படின்றதுக்கு professeur, 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 professeur. அடுத்து டாக்டர் அப்படின்றதுக்கு médecin, 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 médecin. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினின் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு வந்து நியூவாக கிடையாது. அடுத்து வந்து பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் உமன், அதுக்கு என்ன சொல்றாங்க? l'homme d'affaires, l'homme d'affaires, பிஸ்னஸ் மேன். அடுத்த பிஸ்னஸ் உமன் சொல்லும்போது la femme d'affaires, la femme d'affaires, la femme d'affaires. அடுத்து வந்து இன்ஜினியர் அப்படின்றதுக்கு ingénieur, ingénieur, ingénieur. அடுத்து ஃபீமேல் இன்ஜினியர் வந்து ingénieur, ingénieur, ingénieur. அப்போ I am அப்படின்ற வேர்டு கூட சேர்த்து சொல்லுவோம். je suis élève, je suis étudiant, je suis professeur, je suis médecin, je suis l'homme d'affaires, je suis ingénieur. இப்போ நான் ஒரு கேர்ளா இருந்தேன்னா எப்படி சொல்லியிருப்பேன்? je suis élève,
இந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் சேம் தான். ஸோ ஒரு கேர்ள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், பாய் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், சேம் வேர்டு தான். ஆனால் காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட். Je suis étudiante, je suis étudiante, je suis professeur, je suis médecin, இதுவும் சேம் தான். Je suis la femme d'affaires, je suis ingénieur. ஓகே, அடுத்த ஃப்ரேஸ், நான் இந்திய நாட்டுக்காரன், ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம்? பார்ட் 1 வீடியோல தான் சொல்லி கொடுத்துருப்பேன். எஸ், je suis indien, je suis indien. அதே வந்து ஒரு கேர்ள் சொல்றதா je suis indien, je suis indien, je suis indien, je suis indien. ஆண்ட் அப்படின்னா வந்து இந்தியா, அதாவது இந்திய நாடை குறிப்பிடுது. அதே ஆந்தியா ஆந்தியன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் நேஷனாலிட்டியை குறிக்குது. ஸோ மேல் இந்தியன், ஃபீமேல் இந்தியன். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சதுன்னு பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிரெஞ்சு மொழி பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ ஐ லைக் அப்படின்றதுக்கு j'aime, என்னோட j'aime, j'aime, j'aime le français, j'aime le français, j'aime le français. I like French language. அதோடைய ஆப்போசிட் என்ன? லைக் உடைய ஆப்போசிட் ஹேட் அல்லவா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு வச்சுப்போம், இங்கிலீஷ் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக. ஐ ஹேட் இங்கிலீஷ்னு சொல்றீங்க. ஸோ ஐ ஹேட் அப்படின்னு சொல்றதுக்கு je déteste, je déteste, je déteste. அடுத்து வந்து இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு l'anglais, l'anglais. ஸோ ஐ ஹேட் இங்கிலீஷ்னு சொல்லும்போது je déteste l'anglais, je déteste l'anglais. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ எந்த ஒரு ஹேட்டும் இங்கிலீஷ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். So I like French language, I like English language. So j'aime le français, je déteste l'anglais. Perfect. அடுத்த வேர்ட், உங்களை பார்த்ததுல சந்தோஷம், nice to meet you. அப்படின்றத எப்படி சொல்லணும்னா enchanté, ஒரே வேர்ட் தான், enchanté, enchanté, enchanté. அதுக்கப்புறம் thank you அப்படின்றத எப்படி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வீடியோல merci, yeah, merci, merci. அப்புறம் bye எப்படி சொல்லுவோம்? au revoir, au revoir, au revoir. Perfect. இப்போ நம்ம என்னென்ன படிச்சோமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வென்ஸாக இருக்கனா ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவோம். இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஹலோ, bonjour, hi, salut, good morning, bonjour, how are you, comment allez-vous, what's up, comment ça va, I'm good, je vais bien, ça va bien, or good, bien. My name is Kumar, je m'appelle Kumar, I am 25 years old, j'ai 25 ans. I'm a businessman. Je suis l'homme d'affaires. I'm Indian. Je suis indien. I like French language. J'aime le français. I hate English language. Je déteste l'anglais. Nice to meet you. Enchanté. Thank you. Merci. Bye. Au revoir. Finally, உங்களால உங்களை பத்தி ஃப்ரெஞ்ச் சொல்ல முடிஞ்சா? Well, இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் with right guide and right material. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேர்ந்து கற்றுக்கலாம். ஸோ கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இதில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரெஞ்சையும் கற்றுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அண்ட் எப்படி என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். Until then, merci, au revoir.